கரூர் மாவட்டம் சிவாயம் பகுதியில் சட்டவிரோதமாக கனிமவள கொள்ளை நடப்பதை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் வகையில் செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் ஊடக குழுவினர் மீது திமுகவை சேர்ந்த ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனி ஆண்டியின் ஆதரவாளர்கள் மற்றும் ரவுடி கும்பல் கொடூரமான தாக்குதலை நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் ரூபாய் 25 லட்சத்திற்கு மேல் மதிப்பு உள்ள பொருட்கள், உயர்தர கேமராக்கள், லைவ் ஒளிபரப்பு கிட், மைக்ரோபோன்கள், லேப்டாப் உள்ளிட்ட அனைத்து செய்தியாளர் உபகரணங்களும் காரிலிருந்து பறித்து செல்லப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு எதிராக உடனடியாக போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்த போதிலும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற கடும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் இந்த சம்பவத்தின் மிக முக்கிய ஆதாரமாக இருந்த சம்பவ இடத்திற்கு அருகில் உள்ள பெட்ரோல் பங்க் சிசிடிவி காட்சிகளை முற்றிலுமாக அழித்துவிட திட்டமிட்டிருந்ததும் தற்போது வெளியாகியுள்ள புதிய ஆதாரத்தால் அம்பலமாகியுள்ளது. திமுக எம்எல்ஏ பழனியாண்டியின் மகன் விமலநாதன் பேசும் ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் அந்த 1 மணி நேர வீடியோவை அழித்து விடுங்கள் என்று தெளிவாக கூறியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியாளர்கள் மீதான தாக்குதல் காட்சிகள் வெளியாகிவிடக் கூடாது, ஆதாரங்கள் அழிந்து போய்விட வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் ஊடக சுதந்திரத்திற்கும் சட்டம் ஒழுங்கிற்கும் எதிரான தீவிரமான சவாலாக பார்க்கப்படுகிறது.